வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற கோவில் நரசிங்கன்பேட்டை யோக நரசிம்மர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நரசிம்மர் என்றாலே உக்கிரமான கடவுள் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த நரசிம்மர் யோக நிலையில் காட்சியளிக்கிறாரு. நாம் நரசிம்மர்கிட்ட ஒரு நியாயமான கோரிக்கை வச்சா நாளை என்பதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. உடனே நிறைவேற்றி வைக்கிறவர் தான் இந்த நரசிம்மர். இரண்யனை கொல்றதுக்காக பெருமாள் எடுத்த அவதாரம் தான் இந்த நரசிம்ம அவதாரம். தீமையை அழிக்கிறது மட்டும் இல்ல, நன்மையை செய்யறதுக்கும் இவர் உகந்தவர். இந்த நரசிம்மர் கோவிலோட சிறப்பு ஒரு வேண்டுதல் தான். இந்த வேண்டுதல் நிறைய பேருக்கு நடக்கிறதாகவும் இன்னும் மக்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த வேண்டுதல் என்னன்னு பார்ப்போம். இந்த கோவில்ல யோக நரசிம்மரும் காரிய சித்தி ஆஞ்சநேயரும் இருக்காங்க. நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு தேங்காய் வாங்கி இந்த கோவில்ல கட்டணும். மொத்தம் 11 சனிக்கிழமைகள் இந்த கோவிலுக்கு வரணும். அதில் 6 வாரங்கள் யோக நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்யணும். 5 வாரங்கள் காரிய சித்தி ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்யணும். இந்த 11 வாரம் கோவிலுக்கு வர்றது மூலம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடும்னு ஒரு ஐதீகம் உள்ளது. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் நீங்கள் வாங்கின தேங்காவை கலட்டி அதை உடைச்சி கோவில் வாசலில் செதற தேங்காய் விடணும். நீங்கள் தேங்காய் வாங்கி கட்டும்போதே அந்த தேங்காயில் ஒரு நம்பர் எழுதி கொடுப்பாங்க. அந்த தேங்காயை உங்கள் மொபைலில் ஒரு பிக் எடுத்துக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அந்த தேங்காயை கண்டுபிடிக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். நீங்கள் தேங்காயை கட்டும்போது 3 தீபம் ஏற்றணும். இந்த காரிய சித்தி ஆஞ்சநேயரை 11 முறை சுற்றி வரணும். யோக நரசிம்மரை 3 முறை சுற்றி வரணும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின அப்புறம் மூலவருக்கு விளக்கு போட்டுட்டு அர்ச்சனை செய்துட்டு போகணும். இதுதான் அந்த வேண்டுதலோட வழிமுறை. இந்த வேண்டுதல் குறிப்பா கடன் நிவர்த்தியாக, வேலை வாய்ப்பு, திருமண தடை, நோய் குணமாக, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த வேண்டுதல் செய்யப்படுவதா சொல்லப்படுது. இந்த தேங்காய் கட்டு முறை இல்லாமலும் சும்மாவே இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கும் நிறைய அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் நரசிங்கன்பேட்டைங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு மொத்தம் 11 வாரம் வர்றது ரொம்பவே கடினம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ தடைகள் ஏற்படுமா? உங்களால் 11 வாரம் வர முடியலைன்னாலும் ஒரு தடவை குடும்பத்தோடு வந்தால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கோவில் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஆதி மந்தமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.